பிசாசுகள் வியாதியை கொடுக்குமா? மாந்திரிகத்தில் செவிடும் ஊமையுமான ஆவிகளை ஏவ முடியுமா? இந்த பாஸ்டருடைய கை கால்கள் விழ வேண்டும் என்று சொல்லி மாந்திரிகம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடந்தது? ரத்தமாய் அவர் வாந்தி எடுக்க ஆரம்பித்தார். அந்த பேய் சொன்னது, எப்படி இவளுக்கு எய்ட்ஸை கொண்டு வந்தேன் தெரியுமா? நான் தான் கொண்டு வந்தேன். இந்த நாள் செய்தியிலே வியாதியை கொடுக்கும் மாந்திரிக ஆவிகளை பற்றி நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றும் நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு வியாதியை கொடுக்கும் மாந்திரிக ஆவிகள். இன்றைக்கு அநேகருக்கு அநேக கேள்விகள் பிறக்கலாம். பிசாசுகள் வியாதியை கொடுக்குமா? எந்த வியாதியை எடுத்தாலும் பிசாசுகள் தான் காரணமா என்ற கேள்வி உங்களுக்கு பிறக்கலாம். இந்த செய்தியை துவங்குவதற்கு முன்பதாக உங்களுடைய கேள்விக்கு பதிலை சொல்லிவிட்டு பிற்பாடு பிசாசு எப்படி வியாதியை கொடுக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தேவ பிள்ளைகளே, முதலாவது ஒரு மனிதனுக்கு வியாதி வரும் பொழுது 2 வகையிலே வியாதி வரும். ஒன்று, தவறான உணவு பழக்க வழக்கத்தின் நிமித்தமாய் அவர்களுக்கு வியாதி வருவது உண்டு. அந்த வியாதிகள் வரும் பொழுது டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, அவங்களுக்கு சுகமாகிரும். ஆனால் சில வியாதிகள் மாந்திரிகத்தின் மூலமாகவோ பிசாசின் மூலமாகவோ வரும் பொழுது எந்த ஒரு டாக்டர்கிட்ட போனாலும் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அது சுகமாகாது. அதுதான் பிசாசு உங்களுக்கு வியாதியை கொடுத்ததற்கு அடையாளமாய் இருக்கிறது. வேதாகமத்திலே ஒரு மனிதனுக்கு பிசாசுகள் வியாதியை கொடுக்குமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டீர்கள் என்றால் நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோபு 2ஆம் அதிகாரம் 1-7 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பின்னொரு நாளிலே தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமியெங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமான மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். 7வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது சாத்தான் உள்ளங்கால் தொடங்கி உச்சம் தலை வரையும் கொடிய பருக்களினாலே வாதித்தான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, பாருங்க, பிசாசு ஒரு மனுஷனுக்கு வியாதியை கொடுக்குமா அப்படின்னா பிசாசு நிச்சயமாய் ஒரு மனுஷனுக்கு வியாதியை கொடுக்கும். இந்த நாள் செய்தியிலே வியாதியை கொடுக்கும் மாந்திரிக ஆவிகளை பற்றி நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, இது எல்லாமே ஏதோ ஒரு வீடியோவை பார்த்துட்டு இப்படியாப்பட்ட வியாதி தான் கொடுக்கும் அப்படின்ற செய்தி கிடையாது. இது முழுக்க முழுக்க எங்களுடைய ஊழியத்திலே பார்த்த காரியத்தை நாங்கள் செய்தியாக கொடுக்கிறோம். தேவ பிள்ளைகளே, முதலாவது நாம பார்க்க போகிற வியாதி மாந்திரிகத்தினால் செவிடும் ஊமையுமான ஆவியை செயல்படுத்த முடியுமா? நிச்சயமாக செயல்படுத்த முடியும். இதற்கு ஒரு உதாரணத்தை
நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு குறிப்பிட்ட வீட்டிலே என்னை ஜெபிப்பதற்காக கூப்பிட்டிருந்தார்கள். அந்த வீட்டிற்கு நான் ஜெபிக்க போனேன். அங்கே ஒரு 18 வயது நிரம்பத்தக்க ஒரு வாலிப பெண் இருந்தார்கள். அந்த வாலிப பெண்ணுக்கு அங்கே ஜெபிக்க வேண்டும் என்றார்கள். உடனே நான் கேட்டேன், என்ன விஷயம் என்று சொல்லி கேட்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், இந்த பெண்ணுக்கு காது கேட்காது, வாயும் பேசாது, பிறந்ததுலேருந்தே ஊமை செவிடு பாஸ்டர், இவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஏன்னா உங்களுடைய ஊழியத்தில் நாங்கள் நிறைய காரியம் பார்த்துருந்தோம். அந்த குறிப்பிட்ட சகோதரி அவங்க மலேசியாவில் நடந்த அற்புதங்களை எல்லாம் அவர்கள் பார்த்துவிட்டு அவர்கள் சொன்னார்கள், உங்கள் ஊழியத்தில் நிறைய அற்புதங்களை நாங்கள் பார்த்துருக்குறோம், ஊமை செவிடுகள் எல்லாம் சுகமாகிறதை நாங்கள் பார்த்துருக்குறோம். ஆகையினால இந்த குறிப்பிட்ட பெண்ணுக்கு நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னார்கள். சரி, அந்த பொண்ணுக்கு ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லி தலையில் கையை வைத்து ஒரு நிமிடம் ஜெபிச்சுக்கிட்டே இருந்திருப்பேன் பாருங்க. அந்த பிள்ளை மேலே கையை வச்சு ஜெபிக்கும் பொழுது அவங்க அம்மா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ என்னை விட்டு எரியுது என்று சொல்லி கத்த ஆரம்பிச்சது. உடனே எனக்கு ஒன்று புரியவில்லை. நான் ஹீலிங்காக ஜெபிக்கிறேன். ஹீலிங்கில் பல விதங்கள் இருக்கிறது. செவிடு ஊமை ஹீலிங்கில் டிஃப்ரெண்ட் கேட்டகரியை நான் பார்த்துட்டு வந்திருக்கிறேன். அப்போது இந்த ஹீலிங்காக நான் ஜெபிக்கும் பொழுது அவங்க அம்மா கத்துறாங்க. உடனே ஆண்டவர் வெளிப்படுத்தினார், அது ஒரு பில்லி சுனி ஆவி, அதை பிடின்னு சொல்லி. உடனே அவங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த அசுத்த ஆவி இவரான ஒரு காரியத்தை சொன்னது. 19 வருடங்களுக்கு முன்பதாக இவளுக்கு திருமணம் பண்ணுவதற்காக தீர்மானித்து இருந்தாங்க. இவங்களுடைய சொந்தத்தில் திருமணம் பண்ணுறதுக்காக சொந்தக்காரர்கள் இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு கேட்டிருக்காங்க. ஆனால் இவங்க அப்பாவும் அம்மாவும் அதற்கு சம்மதிக்கவில்லை. இவர்களுக்கும் அது பிடிக்கவில்லை. அதனால வெளியில் மாப்பிள்ளை பார்த்தாங்களாம். வெளியில் மாப்பிள்ளை பார்த்து திருமணம் முடிஞ்சு போயிடுச்சு. திருமணம் முடிஞ்ச பிறகு இந்த குறிப்பிட்ட சகோதரி கன்சீவ் ஆகுறாங்க. கன்சீவ் ஆன பிறகு எந்த சொந்தக்காரர்களுக்கு அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறாங்களோ அந்த சொந்தக்காரவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட பெண்ணுக்கு மாந்திரிகம் பண்ணி அதிர்ஷ்டத்தை கொண்டு வராங்க. இவங்க கன்சீவாக இருக்கிறாங்க. அப்போ அந்த சொந்தக்காரவங்க அந்த அதிர்ஷ்டத்தை ஒரு தூக்கில் கொண்டு கொடுக்குறாங்க. அந்த அதிர்ஷ்டத்தில் என்ன மாந்திரிகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவளுக்கு பிறக்கக்கூடிய அந்த குழந்தைய காலங்காலமாய் இவள் பார்த்து சங்கடப்பட வேண்டும், மனவேதனைப்பட வேண்டும் என்பதை சொல்லி பிறக்கிற குழந்தை ஊமையாவும் செவிடாவும் பிறக்கணும்னு சொல்லி மாந்திரிகம் பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு அந்த பிசாசு சொல்லுது, இந்த 18 வயசு மதிக்கத்தக்க இந்த வாலிப சகோதரிய நான் தான் பிடிச்சு வச்சிருக்கிறேன். அவ காதை செவிடாக்குனதும் நான் தான், அவ வாயை ஊமையாக்குனதும் நான் தான். நான் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே வந்து விட்டேன். நான் கேட்டேன், எப்படி வந்த? தெய்வனை செஞ்சு அந்த அதிர்ஷ்டத்தை இந்த மகள் சாப்பிட்டார்கள் அல்லவா, சாப்பிட்ட பொழுதே வயிற்றில் நாங்கள் கடந்து வந்துட்டோம். அப்பயே இந்த பிள்ளையை நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஊமையாகவும் செவிடாகவும் மாற்றிட்டோம். பிறந்ததுலேருந்து அது ஊமை செவிடாதான் இருக்கு. நீ என்னை துரத்த வந்துட்டியா அப்படின்னு கேட்டது. தேவ பிள்ளைகளே நல்லா கேட்டுக்குங்க. மாந்திரிகத்தில் செவிடும் ஊமையுமான ஆவிகளை ஏவ முடியுமா என்று சொல்லி கேட்டிங்கன்னா, செவிடும் ஊமையுமான ஆவிகள் அது செயல்படும். இது வியாதியில் முதல் தரமான வியாதியாக நம்ம வச்சுக்கலாம். ரெண்டாவது, என்ன வியாதியை பிசாசு கொடுக்கும் என்று சொல்லி பார்த்தால், ஒரு மனுஷனுக்கு மாந்திரிகம் வைக்கும் பொழுது இரண்டாவது நுரையீரல் பிரச்சனையை கொடுக்கும். எதற்காக சளி பிடிக்குதுன்னே சிலருக்கெல்லாம் தெரியவே தெரியாது. நல்லா தான் இருப்பாங்க, நார்மலாக இருப்பாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சளி பிரச்சனை. டாக்டர்கிட்ட போவாங்க, மெடிசன் எடுப்பாங்க, அந்த மெடிசனை சாப்பிடுவாங்க, ஆனாலும் சரியாகாது. இப்போது நிறைய பேருக்கு இந்த செய்தியை நான் கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கிறது. என்ன கேள்விகள் இருக்கிறது? எனக்கு வந்த வியாதி இது பிசாசு கொடுத்த வியாதியா? இல்லை மற்றவர்கள் கேட்பாங்க, எல்லா வியாதியும் பிசாசு தான் கொடுக்குதா?
எல்லாத்துக்கும் பிசாசு சொன்னால் என்ன அர்த்தம்னு சொல்லி சிலர் வந்து கேட்பாங்க. அப்போ எல்லா வியாதியும் பிசாசுகள் கொடுப்பது கிடையாது. சில வியாதிகள் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள் மூலமாய் சில வியாதிகள் வரும். சில வியாதிகளை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அது பிசாசு கொடுக்கிறதா இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, பிசாசு கொடுக்கும் வியாதிக்கும் நம்முடைய உணவு பழக்க வழக்கத்தின் மூலமாய் செயல்படும் வியாதிக்கும் வித்தியாசம் உண்டு. அதாவது நம்முடைய உணவு பழக்க வழக்கத்தில் வருகிற வியாதிகள் நாம் மாத்திரை போட்டாலோ இல்லை டாக்டர்ஸ்ட்ட போனாலோ சுகமாகிவிடும். ஆகையினால சிலர் சொல்லுவாங்க, நம்முடைய நிறையா ஹீலிங் வீடியோஸ், டெலிவரன்ஸ் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு சிலர் சொல்லுவாங்க, என்னையா இப்போ உலகத்தில் டாக்டரே வேணாம், இவர்கிட்ட போனால் எல்லாமே நடந்துடும், எதுக்கு டாக்டர், எதுக்கு எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படியெல்லாம் சொல்லி கமெண்ட் போடுவாங்க, காமெடியாக கமெண்ட் போடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு காரியத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். மருத்துவர்கள் முக்கியம், மருத்துவ படிப்பு படிக்கணும். எத்தனையோ பேர் மருத்துவம் படிச்சுட்டு ஊழியம் செய்கிறவங்க இருக்கிறாங்க, ஊழியம் செஞ்சுக்கிட்டே மருத்துவர்களாக இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. மருத்துவர்கள் என்பது மிக மிக அவசியம். எப்பொழுது அவசியம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் மூலமாக நம்மளுக்கு வியாதிகள் வரும் பொழுதோ இல்லை தொற்று நோய்கள் ஏதாவது வரும் பொழுதோ இவர்கள் முக்கியம். ஆனால் சில வியாதிகள் வரும் பொழுது அந்த வியாதிகளை குணப்படுத்தவே முடியவே முடியாது. அப்படியாப்பட்ட வியாதிகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் குணப்படுத்த முடியும். அப்படியாப்பட்ட வியாதிகளில் இப்படியாப்பட்ட மாந்திரிக ஆவிகள் செயல்படும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். முதல்ல நம்ம பார்த்தோம், மாந்திரிகத்தினால செவிடும் ஊமையுமான ஆவியை அனுப்ப முடியும். இரண்டாவது, நுரையீரல் பிரச்சனை மாந்திரிகத்தின் வழியாய் செயல்படும். தேவ பிள்ளைகளே, நுரையீரல் பிரச்சனை எப்படியாப்பட்ட மாந்திரிகத்தின் வழியாய் செயல்படும்? ஒரு குறிப்பிட்ட கூட்டத்திற்கு ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படித்த பையனை அழைச்சிட்டு வந்தாங்க. அவனுக்கு நுரையீரல் பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லி, என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, குறிப்பிட்ட வந்த அந்த குடும்பத்துக்கு செபிக்கும் பொழுது அந்த பையனோட அம்மாக்குள்ளார பிசாசு, இவனுக்குள்ளாரையும் பிசாசு. அப்போ அந்த பையனுடைய அம்மாக்குள்ளார இருக்கிற பிசாசை துரத்தும் பொழுது அந்த ஆவி என்ன சொன்னுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு புது வீடு கட்டுனாங்க. வீட்டிற்கு பின்புறத்தில் இன்னொரு வீடு ஒன்று இருக்கிறது. அந்த வீட்டுக்காரர்கள் இவர்கள் மீது பொறாமை கொண்டு இவர்களை பிடிக்காதபடிக்கு இந்த பையனுடைய இன்னர்ஸ் வந்து வெளியே காய வச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, ஒரு நாள் இரவு நேரத்தில் யாருக்கும் தெரியாதபடிக்கு அந்த இன்னஸை எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம். அதை இன்னஸை எடுத்துகிட்டு போயிட்டு அதில் போய் ஒரு மந்திரவாதியை பார்த்து மாந்திரிகம் செய்திருக்கிறார்கள். அந்த மாந்திரிகம் செய்த பிறகு அடுத்த நாளே அந்த சூனியத்தின் கிரியையினால அந்த பிசாசு நேராய் இந்த வீட்டிற்கு வந்ததாம். இவனுடைய லங்கை பிடிச்சி தான் 2 நாளில் அவனால் மூச்சு விடாமல் போனது. நேராக ஹாஸ்பிட்டல் போனாங்க. ஹாஸ்பிட்டல் போனோடனே டாக்டர்ஸ் பார்க்குறாங்க, அவனுடைய லங்கில் நிறைய நீர் கோத்து இருக்குது, நீரை எடுக்கணும்னு சொல்லி ஓட்ட போட்டாங்க. இது எங்கே நான் அந்த பிசாசை நான் துரத்துனேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலில் நான் துரத்திட்டு இருக்கிறேன். அப்போ இப்படியாப்பட்ட ஆவிகள் மிகவும் மோசமாய் செயல்படுகிற ஆவிகளாய் இருக்கிறது. நுரையீரலை செயலிழக்க செய்கிற ஒரு ஆவியாய் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, முதல்ல ஒரு வியாதி பார்த்தோம், அது ஊமை செவிடாமன பிசாசு. ரெண்டாவது, நுரையீரலுக்கு விரோதமாய் செயல்படும் மாந்திரிக ஆவிகள். இப்படியாப்பட்ட ஆவிகளை குறித்து நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே. மூன்றாவது, வலிப்பு நோயை உண்டாக்கும் ஆவிகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். மாந்திரிகம் செய்தால் விதவிதமான ஆவிகளை ஏவுவார்கள். சர்ப்பம், நாய்கள், இன்னும் பூனைகள், இன்னும் விதவிதமான ஆவிகள், ஏராளமான குட்டி சாத்தான்கள், இன்னும் விக்கிரக ஆவிகள், எதை எழுதி எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி அனுப்புகிறார்களோ அப்படியாப்பட்ட ஆவிகள் என்ன வியாதியை கொடுக்க வேண்டுமோ அந்த வியாதியை அது கொடுக்குமா தேவ பிள்ளைகளே. ஆமாம், இந்த வியாதிகள் ஒவ்வொரு மிருகத்தை வைத்து செய்யும் பொழுது என்ன விதமான வியாதிகள் வரும் என்று சொல்லி சொப்பனத்தை பற்றி ஒரு நிகழ்ச்சி நம்ம விட்டுட்டு இருக்கிறோம் இல்லையா? அது என்னென்ன மிருகத்தை வச்சு செஞ்சால் என்னென்ன மாதிரியான வியாதிகள் செயல்படும் என்பதை
நாம் அந்த செய்தியில் நீங்கள் கேட்கலாம். இந்த வலிப்பு நோயை உண்டாக்கும் ஆவிகள். ஒரு குறிப்பிட்ட டெஷுவா விடுதலை பெருவிழாவில் 22 வயது மதிக்கத்தக்க ஒரு வாலிப சகோதரியை அந்த கூட்டத்திற்கு அழைத்து வருகிறார்கள். அவங்க சொன்னாங்க, அந்த குறிப்பிட்ட வாலிப சகோதரிக்கு ஒவ்வொரு நாளும் 8 முறையாவது வலிப்பு நோய் உண்டாகும் அப்படின்னாங்க. அப்போனா பார்த்துங்க, அந்த புள்ளவை பார்த்தா ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அவங்க ஜெபிக்க வரும் பொழுது அவங்க மேலே கையை வச்சு ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அவங்க அம்மா ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நான் வரிசையாக சொன்ன செய்தியில் எல்லாமே பிள்ளைகளுக்கு ஜெபிக்கும் போது அம்மா ஆடினாங்க. ஏன் இந்த மாதிரியான காரியம் அப்படின்னா, ஒரு பிளட் ரிலேஷன் இருக்கும் எப்பயுமே. பிசாசு எங்கே வேணாலும் ஆடும். அப்போ இவங்களுக்கு ஜெபிக்கும் பொழுது அவங்க அம்மா ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு ஜெபிக்க ஆரம்பித்தேன். அந்த ஆவி சொன்னது, ஒரு குறிப்பிட்ட மலை அடிவாரத்திலே கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சொத்து சம்பந்தமான பிரச்சனை இவர்களுக்கு இருந்தது. அந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனையினாலே அந்த மலை அடிவாரத்தில் இருக்கிற மந்திரவாதிகிட்ட போய் இவர்கள் மாந்திரிகம் செய்தார்கள். அப்பொழுது மந்திரவாதி ஆவியாகிய நான் நன்றாக படித்து கொண்டிருந்த இந்த வாலிப சகோதரியை நான் மோதினேன். அன்றையிலிருந்து இன்று வரையும் எப்பொழுது இந்த வலிப்பு நோய் வரும்னு சொல்லி தெரியாது, எப்போ வேணாலும் நான் கொடுப்பேன். ஆனால் இந்த குறிப்பிட்ட அமாவாசை, பௌர்ணமி இப்படியாப்பட்ட நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா சொன்னாங்க, பௌர்ணமி அமாவாசை வந்துட்டாலே ஐயோ எனக்கு பயமாக இருக்கும். ஏன்னா அன்னைக்கு ஒரு நாளில் 8 முறை அல்ல, பல முறை ஃபிட்ஸ் வரும். டாக்டர்ஸ்கிட்ட போய் 2 வருஷமாக நாங்கள் மருந்து எடுத்துட்ருக்கோம், இன்னும் இந்த ஃபிட்ஸ் குணமாகவே இல்லை. இந்த ஊழியத்திற்கு வந்த பிறகுதான் எனக்கு தெரிந்தது, இப்படியாப்பட்ட சொந்தக்காரர்கள் எங்களுக்கு வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவங்க அழுதாங்க. தேவ பிள்ளைகளே, ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு மாந்திரிகத்தினால் செயல்படும் ஆவிகள் எப்படியாப்பட்ட நோய்களையும் உண்டாக்கி கொடுக்க அது வல்லமை பெற்றிருக்கிறது. அதால முடியும். காரணம், யோபுடைய வாழ்க்கையில யோபு கிட்ட அது செயல்பட்டது. சரும நோயை கொடுத்தது. உடல் முழுவதும் பயங்கரமான கட்டிகள் உண்டானது. இப்படியாப்பட்ட ஆவிகளுக்கு விரோதமாய் நாம் அதிகமாய் ஜெபிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, மாந்திரிகத்தில் ஊம செவிடி ஆவிகளை அனுப்பலாம், மாந்திரிகத்தில் நுரையீரலை பாதிக்க வைக்க ஆவிகளை அனுப்பலாம், மாந்திரிகத்தில் வலிப்பு நோயை கொடுக்கிறதுக்கு மாந்திரிகம் பண்ணி அனுப்பலாம். இப்படியாப்பட்ட ஆவிகளை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, 4வது ஒரு வியாதியை குறித்து பார்க்க போகிறோம். பக்கவாதத்தை உண்டாக்கும் ஆவிகள். சிலருக்கு மந்திரவாதம் செய்து அனுப்பும் பொழுது அது நேராக எங்கே அட்டாக் பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரெயின் நர்வ்ஸை அட்டாக் பண்ணும். பிரெயினை அட்டாக் பண்ணும் பொழுது பக்கவாதத்தை அது உண்டு பண்ணுற ஆவிகளாய் அது செயல்படும். ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரருடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். என்ன நடந்தது? அந்த ஊழியக்காரர் நல்ல வல்லமையான ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார். நிறைய பேருக்கு பிசாசுகளை அவர் துரத்தி கொண்டு இருக்கிறார். அவர் நல்ல டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியை பண்ணிட்டு இருக்கிறார். அவங்களுடைய சர்ச்சுக்கு அருகாமையில் யாரோ ஒரு நபர் இந்த பாஸ்டருடைய கை கால்கள் விழ வேண்டும் என்று சொல்லி மாந்திரிகம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் காலை வேளையில் 5 மணிக்கு இவருக்கு உடல் ஒரு மாதிரி இருந்திருக்கு. இவர் எழும்பும் பொழுது தன்னுடைய வலது கை வலது காலில் உணர்ச்சி இருந்திருக்கு, இடது கை இடது காலில் உணர்ச்சி கம்மியாக இருந்திருக்கு. அப்போ எழும்பும் பொழுது என்னடா இடது கை இடது காலில் உணர்ச்சி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் எந்திரிச்சு போய் பல்ல விளக்கும் பொழுது இந்த இடது கை ஷோல்டரில் இந்த இடத்துல பயங்கரமான ஒரு வலி வந்திருக்கு. அப்போது செபிக்க அமர்ந்திருக்கிறார். என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஆவியானவர் அந்த போதகருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார், நீ உன்னை இந்த இரவு நேரத்தில்
ஒரு சொப்பனத்தின் வழியாய் ஒரு ஆவி உன்னை தாக்கி சென்று இருக்கிறது. அது உனக்கு பக்கவாதத்தை கொடுக்க போகிறது. உன்னுடைய வயிற்றிலே மாந்திரிகம் செய்து அனுப்பின ஆவி உன்னுடைய வயிற்றிலே மருந்தை போட்டுட்டு போயிடுச்சுப்பா. அதனால நீ என்ன பண்ற, ஓ வயிற்றில் கையை வச்சு ஜெபம் பண்ணு அப்படின்னு ஆவியானவர் சொல்லிட்டார். என்ன நடந்துச்சு தெரியுமா? நேராக இந்த போதகர் அந்த ரூமை விட்டு எந்திரிச்சு பாத்ரூம்ல நின்று, ஆண்டவரே நீ வெளிப்படுத்தின காரியத்துக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வயிற்றில் கையை வைத்து ஜெபிக்க ஆரம்பித்தார். என்ன நடந்தது தெரியுமா? ரத்தமாய் அவர் வாந்தி எடுக்க ஆரம்பித்தாராம். அவங்களுடைய மனைவி பயந்து போயிட்டாங்களாம். என்ன ரத்தமா வாந்தி எடுக்கிறீங்க? உடனே அவர் சொன்னாராம், இது ரத்தம் அல்ல, இது பிசாசு இந்த இரவு நேரத்தில் என்னுடைய வயிற்றில் போட்ட அசுத்தமான வியாதிக்குரிய வித்தாய் இருக்கிறது. ஆகையினால இதை பற்றி ஒன்றும் கலங்க வேண்டாம் என்று சொல்லி வயிற்றில் கையை வைத்து அதிகமாய் ஜெபிக்கும் பொழுது எல்லாம் கடந்து வந்த பிறகு அந்த கை கால்கள் உடனே இம்மிடியட்டாக அந்த போதகருக்கு ரிலீஃப் ஆனிச்சான். இதை நான் ஏன் சொல்கிறேன்? ஒரு மாந்திரிகத்தில் மந்திரவாதம் செய்து சில ஆவிகள் ஒரு மனிதனிடத்தில் வரும் பொழுது அதனுடைய வித்து என்பது ஒன்று இருக்கிறது. எப்படி மாந்திரிக வித்துக்கள் ஒரு மனிதனுக்குள்ளாக செல்லும், இதை குறித்து நம்ம 2021 ஒரு செய்தியை நம்ம கொடுத்துருக்கோம். சர்ப்பத்தின் தலையை நசுக்குங்கள் என்ற ஒரு செய்தி, சர்ப்பத்தின் வித்து என்ற ஒரு செய்தியை கொடுத்துருக்கோம். ஒருவேளை இதை பற்றி ரொம்ப டீப்பாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அந்த செய்தியை பாருங்கள். அப்போது ஒரு மனிதனை ஒரு பேய் அட்டாக் செய்யும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த வியாதியை கொடுக்கக்கூடிய வித்தை அந்த பிசாசு கொண்டு வந்து என்ன செய்யும் என்றால் அவர்களுடைய வயிற்றில் போட்டுரும். வயிற்றில் போட்ட உடனே என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு என்ன வியாதியை கொடுக்கணுமோ அந்த வியாதியை அந்த பிசாசு கொடுத்துட்டு போயிடும். அப்படி தான் அந்த வியாதிகள் எல்லாம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக கடந்து வருகிறது. தேவ பிள்ளைகளே, அதை நம்ம வயிற்றிலே வச்சுக்க கூடாது. வயிற்றிலே வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது டேஞ்சரஸான காரியத்தை செஞ்சிடும் தேவ பிள்ளைகளே. ஏன்னா இந்த காஷன் இந்த நாட்களிலே ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டிய சூழ்நிலைகளிலே இருக்கிறோம் தேவ பிள்ளைகளே. அதனால்தான் இன்றைக்கு நாம் ஜெபித்து எண்ணெய்களை நம்ம கொடுக்கிறோம். வரவங்களுக்கு தண்ணீரை ஜெபித்து கொடுக்கும் பொழுது விற்பது கிடையாது, தண்ணீர் ஜெபித்து கொடுக்கிறோம். என்றைக்கும் அபிஷேகத்தை விற்க போகிறது கிடையாது, நாங்கள் தண்ணீர் ஜெபித்து கொடுக்கிறோம், அவ்வளவுதான். அந்த தண்ணீராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒரு மனுஷனுக்குள்ளாக கடந்து வரும் பொழுது அது வல்லமையாய் செயல்பட்டு சிலர் வாமிட் எடுப்பாங்க. அதுதான் இந்த வியாதிக்குரிய வித்து வெளியே வந்துடும். இதை குறித்து நாம் ரொம்ப எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் தேவ பிள்ளைங்களே. முதல்ல ஒரு வியாதி பார்த்தோம், மாந்திரிகத்தில் செவிடும் ஊமையுமான வியாதி கொடுக்கும்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது நுரையீரலை தாக்குகிற பிசாசை குறித்து நம்ம பார்த்தோம். அடுத்தது வலிப்பு நோயை கொடுக்கிற பிசாசை குறித்து நம்ம பார்த்தோம். அடுத்தது பக்கவாதத்தை கொடுக்கிற ஆவியை குறித்து நம்ம பார்த்தோம். 5வது சிறுநீரகத்தை தொடுகிற பொல்லாத ஆவி. மாந்திரிகத்தில் சில ஆவிகளை அனுப்பும் பொழுது அது கிட்னியை கூட தொடும். இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒழுங்காக தண்ணி குடிக்கலைன்னா தான் கிட்னியில் பிரச்சனை வரும். 100% உண்மை. ஒழுங்காக இவங்க தண்ணி குடிச்சிருப்பாங்க, இவங்க உடலை நல்லா பார்த்துருப்பாங்க, ஆனால் திடீர்னு சொல்லி கிட்னி பிரச்சனை வரும். ஏன் அந்த கிட்னி பிரச்சனை வந்ததுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே. நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு குறிப்பிட்ட டிஷ்யூவா விடுதலை பெருவிழாலே ஒரு வாலிப சகோதரனை அழைத்து வருகிறார்கள். அந்த வாலிப சகோதரனை அழைத்து வரும் பொழுது அங்கே அவருக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ்லாம் சொல்லிட்டாங்க, அவருக்கு 2 கிட்னியும் சுத்தமாக கெட்டு போயிடுச்சு. அவர் யூரின் பாஸ் பண்ணும் பொழுது ரத்தமும் சீலுமாய் வரும். அப்போ டாக்டர்ஸ்கிட்ட போயிட்டு செக் பண்ணிவிட்டு, இதுக்கு டாக்டர் சொல்லியிருக்காங்க, இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுன்னு எங்களுக்கு தெரியல, பயங்கர மோசமாகி இருக்கிறது கிட்னி பார்க்கும் பொழுது, நீங்கள் திங்கக்கிழமை வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க சனிக்கிழமை அந்த குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ரிப்போர்ட்லாம் வாங்கிட்டு 2ஆம் சனிக்கிழமை நடக்கக்கூடிய டெஷுவா மீட்டிங் வந்துட்டாங்க. ஆவியானவர் சொன்னார், அந்த 2 கிட்னிலையும்
பொல்லாத பில்லிசூனிய ஆவி செயல்பட்டு இருக்குது. இப்பொழுது கரங்களை மாத்திரம் நீட்டு அந்த ஆவிகள் வெளியாகிவிடும். அப்ப கரங்களை நீட்டி ஜோமன்ற இயேசு கிறிஸ்து எனும் நாமத்தினால் சுகத்தை நீர் கொடுப்பீராக ஆண்டவரேன்னு சொல்லி அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த தீர்க்க தரிசனத்தையும் உரைத்து அவர்களுக்காக ஜெபித்து கர்த்தர் சொன்னார், நீங்கள் வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கு போய் நீங்கள் யூரின் பாஸ் பண்ணும் பொழுது அது இந்த ரெட் கலர்லேருந்து கம்மியான கலரில் வரும். 2வது டைம் யூரின் பாஸ் பண்ணுவீங்க, அப்போ ஆரஞ்சு கலரில் வரும். 3வது டைம் யூரின் பாஸ் பண்ணும் பொழுது அங்கே பியோரான யூரினாக வரும்னு சொல்லி ஒரு தீர்க்க தரிசனம் விரித்து அவர்களுக்காக ஜெபித்து அவர்களை அனுப்பிவிட்டாச்சு. வீட்டுக்கு போகும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை தொட்டு சுகப்படுத்தி அனுப்பிவிட்டார். அந்த ஆவிகள் அந்த மனிதனை விட்டு வெளியானது. ஆவிகள் வெளியானதுன்னா அப்படியே தலையை சுற்றி நான் தான் வந்திருக்கேன், இதை செஞ்சுருக்கேன் அப்படிலாம் அந்த ஆவி சொல்ல. வந்து நின்னாங்க, கையை நீட்டினேன், அப்படியே பின்னாடி போனார். மறுபடியும் கையை நீட்டினேன், பின்னாடி போனார். ஆவியானவர் சொன்னார், பரிசுத்த ஆவியாகிய நான் அந்த மனுஷனை தொட்டு கொண்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். ஆண்டவர் சொன்னார், நான் சுகப்படுத்திட்டேன், அவ்வளவுதான், அந்த ஆவி வெளியே போயிடுச்சு அப்படின்னாரு. டாக்டர்கிட்ட கொண்டு போய் பார்க்கும் பொழுது டாக்டர் 2 ரிப்போர்ட்டையும் வச்சுக்கிட்டு கன்ஃபியூஷன் ஆயிட்டாராம். என்னையா அது, போன ரிப்போர்ட்ல கிட்னி அவ்வளோ கெட்டு போய் இருக்கிற மாதிரி ரிப்போர்ட் இருக்கு, இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க, எப்படி இந்த யூரின் நார்மலுக்கு மாறினது? ஒரே கேள்விக்குறி. 2 காரியம் மருத்துவர்களை கேள்விக்குறியாக்கும். ஒன்று பிசாசு கேள்விக்குறியை வச்சிரும் வியாதியை கொடுத்து, இன்னொன்று சுகமானோன்னு அவங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கும். இது முடியாது, இட்ஸ் மெடிக்கலி இம்பாசிபிள், ஆனால் தேவனாலே கூடும். ஹல்லேலூயா. கிட்னியை தொடும் பொல்லாத பிசாசாய் அங்கே செயல்படுகிறது மாந்திரிக ஆவிகள். இன்னும் 6வது காரியம், இந்த பொல்லாத மாந்திரிக ஆவி ஒரு மனுஷனுக்கும் மனுஷிக்கும் எய்ட்ஸ் நோயை கொடுக்க முடியும். ஐயோ என்னையா சொல்ற அப்படின்னு கேட்பீங்க. இது ஊழியத்திலே பார்த்த ஒரு காரியம் தேவ பிள்ளைகளே. குறிப்பிட்ட ஒரு கிராமத்திற்கு நான் ஊழியத்திற்கு சென்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட சகோதரியை அழைத்து வந்தார்கள். அவர்களுக்கு ஜெபித்த பொழுது அவங்க சொன்னாங்க, இந்த பொண்ணுக்கு நீங்கள் அதிகமாக ஜெபிக்கணும், இவங்க கர்ப்பவதியாக வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு எய்ட்ஸ் இருக்குது அப்படின்னாங்க. உடனே நான் கேட்டேன் அடுத்த கேள்வி, அவங்க கணவனாருக்கு எய்ட்ஸ் இருக்கா? உடனே சொன்னாங்க, அவங்க கணவனாருக்கெலாம் எய்ட்ஸ் இல்லை, இந்த பொண்ணுக்கு மாத்திரம்தான் எய்ட்ஸ் இருக்குது, அதனால அந்த வீட்டிலேருந்து டைவர்ஸ் பண்ணுறதுக்கு அவர் சொல்லிட்டாரு, இல்லை உனக்கு எய்ட்ஸ் வந்துடுச்சு, நீ தவறான பெண் சொல்லி டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டாரு, அதனால இந்த பெண் ஒரு பெரிய மன உளைச்சலோடு இருக்கிறாங்க, இவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. சரி, அவர்களுக்காக ஜெபிக்கலாம் என்று சொல்லி அவர்கள் மீது கரங்களை வைத்து ஜெபித்த பொழுது அவர்களுக்குள்ளாக பொல்லாத ஆவி அது வெளிப்பட ஆரம்பிச்சது. அந்த பிசாசு சொன்ன காரியங்கள் ஒவ்வொன்றும் என்னுடைய இருதயத்தை உடைச்சது. ஒவ்வொரு காரியத்தையும் கேட்கும் பொழுது அந்த பேய் சொன்னது, எப்படி இவளுக்கு எய்ட்ஸை கொண்டு வந்தேன் தெரியுமா? நான் தான் கொண்டு வந்தேன்ச்சு. உடனே நான் சொன்னேன், நீயே கிருமியை கொண்டு வந்து உள்ளார வைப்பியா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். உடனே அது சொன்னிச்சு, இல்லை இல்லை, யாரும் கிருமியை வந்து உள்ளார வைக்கிற மாதிரியெல்லாம் நான் வரல, நான் இவளுக்கு எப்படி எய்ட்ஸை கொடுத்தேன்னு சொல்லி நான் இப்போ சொல்கிறேன். அந்த காரியத்தை சொல்ல ஆரம்பித்தேன். என்ன அப்படின்னா, இந்த அம்மா கன்சீவாக இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணுறதுக்கு போயிருக்காங்க. அங்கே செக் பண்ண அந்த நபர் சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஒரு பிளட் செக் பண்ணிவிட்டு வாங்க, நீங்கள் பிளட் கொடுக்கணும்னு சொல்லி. அப்போ பிளட் கொடுக்கும் அந்த இடத்துக்கு போகும் பொழுது என்ன நடந்ததுன்னா, பிசாசு சொன்னிச்சு, இவங்க மாமியார் இவளுக்கு விரோதமாய் செய்வனை செய்து அனுப்பினார்கள். அப்பொழுது இவ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகும் பொழுது நாங்களும் கூட போனோம். இவ பிளட்டு கொடுக்கறதுக்கு போனா பாரு, அங்கே நானும் போனேன். அங்கே என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லி சிரிச்சுது. நான் கேட்டேன், என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, அங்கே நான் சிரஞ்சியை மாற்ற வச்சேன். சிரஞ்சியை மாற்ற வச்சியா, என்ன செஞ்ச அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த குறிப்பிட்ட மருத்துவமனையில் எய்ட்ஸ் பேஷண்ட்டுக்கு குத்தப்பட்ட அந்த சிரஞ்சியை நான் இந்த குறிப்பிட்ட சகோதரிக்கு குத்துவதற்கு எந்த நபர் குத்தினார்களோ அவர்களுக்குள்ளார நான் போயிட்டேன். அவர்களுக்குள்ளார நான் போய் நான் இதை மாற்றிவிட்டேன், இவங்களுக்கு எய்ட்ஸ் வந்தது, உனக்கு தெரியுமா என்று சொல்லி சிரித்தது. தேவ பிள்ளைகளே, இது ஒரு மோசமான கிரியையாய் என்னுடைய ஊழியத்திலே நான் பார்த்தது உண்டு. இது மிக மோசமான கிரியைகளாய் செயல்பட்டது. இது கேட்பதற்கு ஒரு வேளை ஆச்சரியமாய் இருக்கும். என்ன இப்படியெல்லாம் இந்த உலகத்தில் நடக்குமா? இந்த ஊழியத்தில் நடந்தது நிமித்தம், அந்த ஊழியத்தில் நான் இத்தனை கிரியைகளை பார்த்தது நிமித்தமாய் நான் இதை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து வருகிறேன். தேவ பிள்ளைகளே,
இப்படி தான் இன்னொரு ஒரு குடும்பத்திலே போய் நான் ஜெபித்த பொழுது அந்த அம்மா அழுதாங்க. ஐயா, இவரை நாங்கள் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகும் பொழுது இவருக்கு வெறும் டிபி அப்படின்னு சொல்லி தான் இவரை நாங்கள் அழைச்சிட்டு போனோம். ஆனால் சமீபமாக 3 மாதத்துக்கு பிறகு அவங்க சொல்கிறாங்க இவருக்கு எய்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த நபருக்கு நான் செபிக்கும் பொழுது அவருக்குள்ளார ஒரு மரித்து போன ஆவி இருந்தது. அந்த ஆவி சொன்னது, நான் எய்ட்ஸில் மரித்து போன ஒரு ஆவி நான் இந்த நபருக்குள்ளார கடந்து வந்திருக்கேன். எப்படி எய்ட்ஸை கொண்டு வர வச்சேன்னு பல காரியங்கள் சொன்னது. அது எல்லாவற்றையும் என்னால் நேரலையில் சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட நோய்களை கொடுக்கிற ஆவிகள் இந்த கடைசி காலத்தில் எழும்பி இருக்கிறது. மாந்திரிகத்தின் வழியாய் இப்படியாப்பட்ட நோய்களை கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிசாசினால் அதை செய்ய முடியும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது ஒரு வியாதியை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். கண்களை குருடாக்கும் மந்திரவாத ஆவிகள். கண்களை கூட குருடாக்குமா பிசாசு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். இதுக்கு எல்லாமே ஊழியத்தில் நடந்த உதாரணத்தை வச்சு தான் நான் பேசுறேன். நான் சும்மா கதை விட்டுட்டுலாம் இல்லை. இந்த ஊழியத்தில் நடந்த உதாரணம், இந்த ஊழியத்திலே நாங்கள் அநேக சாட்சிகளை போட்டு கொண்டு இருக்கிறோம். இன்னும் உங்களுக்கு இவர்களெல்லாம் பார்க்க வேண்டும் என்றாலும் நான் அழைத்து கொண்டு வந்து காமிப்பதற்கும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன். இல்லை, நம்மளுடைய நிகழ்ச்சியில் அவங்கள சாட்சி சொல்ல வச்சு முந்தைய ரிப்போர்ட்டு, அவங்களுடைய காரியங்கள் இதெல்லாம் வரும் நாட்களிலே மாந்திரிகத்திலே பாதிக்கப்பட்டு விடுதலையானவர்களுடைய சாட்சிகளை எப்படியெல்லாம் பிசாசுகள் செயல்பட்டது என்ற நிகழ்ச்சியை கூட வரும் நாட்களில் நாங்கள் கொண்டு வரலாம்னு சொல்லி இருக்கிறோம். அதை நீங்கள் பார்ப்பீங்க தேவ பிள்ளைகளே. கண்களை குருடாக்கும் ஆவிகளாய் இந்த மந்திரவாத ஆவிகள் செயல்படும் தேவ பிள்ளைகளே. ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு நல்ல வாலிபன், அவர் நல்ல ஒரு அத்லட்டாக இருக்கிறார். அந்த குடும்பத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அருகாமையில் கொஞ்சம் தூரத்தில் இவங்க ஒரு நிலம் வச்சிருக்கிறாங்க. அந்த நிலத்தை ஒரு நபர் சொல்லிட்டாரு, இந்த நிலம் என்னுடைய நிலம், அது உன்னுடைய நிலம் இல்லை என்று சொல்லி அவர் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. அப்போது இவங்க வாதாடி அதோடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்து காண்பித்து, இல்லை இது எங்களுடைய நிலம். அப்போ கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணிட்டாங்க. கேஸ்லாம் ஃபைல் பண்ண பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட வீட்டுக்கு அந்த குறிப்பிட்ட நபர் அந்த இடத்தை அபகரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கக்கூடிய அந்த நபர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் இந்த குடும்பத்துக்கு விரோதமாய் மந்திரவாதத்தை செஞ்சு விட்டார். மந்திரவாதத்தை செஞ்ச பிறகு இந்த குறிப்பிட்ட அத்லட் மாதிரி இருக்கிற இந்த பையன் எந்த இடத்துல மந்திரவாதம் செஞ்சு வச்சாங்களோ அந்த இடத்துல அவர் போயிருக்காரு. போன உடனே மந்திரவாதம் பண்ண அந்த இடத்துலேருந்து அந்த ஆவிகள் அந்த வாலிப பையனை தொட்டுடுச்சு. தொட்ட உடனே அடுத்த நாள்லேருந்து உடம்பு சரியில்லாமல் ஆயிட்டாரு. கொஞ்சம் கொஞ்சமாய் கண்களை பிசாசு குருடாக்கி விட்டது. நடக்க முடியாது. நல்ல ஹைட்டாக இருந்த மனுஷன் குருவி போல சுருங்கி போயிட்டார். அப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டாக்டர்ஸ்ட்டை காமிக்கிறாங்க, அந்த பையனை சுகமாக்க முடியவில்லை. எங்கெங்கேயோ அழைத்து செல்லுகிறார்கள். அந்த பையனை ஒன்றுமே செய்ய முடியவில்லை. என்ன நடந்துச்சு தெரியுமா? நாங்கள் ஒவ்வொரு 2வது சனிக்கிழமை செய்யக்கூடிய அந்த டெஷுவா விடுதலை பெருவிழாக்கு இந்த பையனை 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்க. இந்த மகனுக்காக நான் செபிக்க அங்கே அமர்ந்திருந்தேன். அவர்களை தூக்கி வந்தார்கள். ஆண்டவர் சொன்னார், உன் அருகாமையில் அவங்கள வரவிடாத, அவர்களை அங்கே இருக்க சொல். இப்பொழுது அந்த பையனை பற்றி நான் பேச போகிறேன். உடனே ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய், அவர்கள் ஒன்றுமே சொல்லவில்லை, கண்கள் மாத்திரம்தான் பாதிக்கப்பட்டிருக்குது, உடல்ல இந்த பிரச்சனை, இதை மாத்திரம் தான் சொன்னாங்க. அப்ப ஆவியானவர் குறிப்பிட்ட பையனை குறித்து தீர்க்க தரிசனமாய் காரியங்களை சொல்ல ஆரம்பித்தார். இவங்களுக்கு ஒரு நிலம் இருக்கு. அந்த நிலத்துல 7 கருங்கல் தூணாக பதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 7 கருங்கலுக்கும் கீழாக ஒவ்வொரு கல்லிலையும் கீழே தாயத்து தகடு மறைச்சி வச்சிருக்கிறாங்க. இதுதான் ப்ராஃபஸி. அவங்க சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, நீங்கள் சொல்கிறது கரெக்டு, எங்களுக்கு ஒரு இடம் இருந்தது, அந்த நில பிரச்சனை நீங்கள் சொல்கிறது கரெக்டு, ஆனால் 7 கல்லுன்னு சொல்கிறீங்களே பாஸ்டர் அப்படின்னாங்க. இல்லை, நான் கண்ட தரிசனத்திலே 7 கற்கள் இருக்கிறதை கர்த்தர் காண்பிக்கிறார் என்று சொல்லி நான் சொன்னேன். உடனே ஃபோன் அடித்தாங்க. திண்டிவனன்ற பகுதியில் இந்த காரியம் நடந்தது. சென்னைக்கு வந்திருக்காங்க. திண்டிவனத்தில் அவங்க சொந்தக்காருக்கு ஃபோன் அடித்து, உடனே நம்ம இடத்த போய் பாரு, அதை சுற்றி வேலி அடைச்சிருக்கோம் இல்லையா, எத்தனை கல் இருக்குது, உடனே எண்ணு. உடனே அவங்க தூரத்தில் இருந்து எண்ணி 7 கற்கள் இருக்கிறதுன்னு சொன்னாங்க.
உடனே உங்களுக்கெல்லாம் பெரிய ஆச்சரியம், இவங்களுக்குள்ளார ஒரு பெரிய விசுவாசத்தை கர்த்தர் விதைக்க ஆரம்பித்தார். ஏனென்றால் இவர்கள் இந்த பையனை பல இடத்துல ஜெபிப்பதற்காக அழைத்து சென்றிருக்கிறார்கள். ஒரு இடத்துலையும் சுகமாகவில்லை. ஒரு பாஸ்டர் சொல்லி இவங்க இங்கே வராங்க. அப்போ இந்த தீர்க்க தரிசனத்தை சொன்ன பிறகு அவர்களுக்கு ஒரே விசுவாசத்தை கர்த்தர் அவங்களுடைய இருதயத்தில் விதைத்தார். அவ்வளவுதான். நான் அவர்களுக்காக ஜெபித்து கர்த்தர் சொல்லும் காரியத்தை அவங்கள்ட்ட சொல்லி அவங்கள அனுப்பிட்டேன். நீங்கள் இப்படி போய் வீட்டில் ஜெபம் பண்ணுங்க, எண்ணி 40 நாட்கள் இறுதிக்குள்ளாக இவனுடைய கண்கள் எல்லாம் திறக்கப்படும் என்று சொல்லி சொன்னேன். அவங்க சொன்னாங்க, ஐயா இவனுடைய கண்கள் குருடாக்கிச்சு பாருங்க, இப்போ நீங்கள் சொன்ன பிறகு தான் எங்களுக்கு எல்லாமே வெளிப்படுது. நாங்கள் இந்த குறிப்பிட்ட நிலத்துக்காக எங்களுக்கு சாதகமாய் பேசக்கூடிய வக்கீலை வச்சு நாங்கள் வாதாட்டிட்டு இருக்கிறோம். அந்த அட்வொகேட்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு சாதகமாக ரிசல்ட் வர்றதுக்கு அவர் எல்லாம் பண்ணிட்டாரு. அவர் ஃபைனல் டே அந்த ஜட்ஜ்மெண்ட் வரக்கூடிய அந்த நாளில் அவர் அங்கே போய் நின்று வாதாடும் பொழுது திடீர்னு சொல்லி கீழே விழுந்து நாய் போலவே நடந்து கண்கள் குருடாக்கப்பட்டு அவரை தூக்கிட்டு போனாங்கய்யா. எங்களுக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் கூட எங்களுக்கு நடக்கலையா, இன்னும் நடக்காம இருக்கு. இப்போதான் தெரியுது இப்படியாப்பட்ட மந்திரவாத ஆவி வந்தா இப்படியெல்லாம் செயல்படுன்றத இப்போதான் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம். பாருங்க தேவ பிள்ளைகளே, ஒரு மந்திரவாத ஆவி எப்படியெல்லாம் செயல்படுகிறது என்பதை நான் உங்கள் மத்தியிலே பேசிக்கொண்டு இருக்கிறேன். எத்தனை விதமான வியாதிகளை குறித்து நம்ம பார்த்துருக்கோம். முதலாவது செவிடும் ஊமையுமான வியாதி, அடுத்தது நுரையீரலை தாக்குகிற பிசாசு, அடுத்தது வலிப்பு நோயை கொடுக்கும் வியாதி, அடுத்தது பக்கவாதம் என்ற வியாதியை கொடுக்கும் ஆவிகள், அடுத்தது கிட்னியை தொடும் ஆவிகள், அடுத்தது எய்ட்ஸ் நோயை உண்டாக்கின ஆவிகள், அடுத்தது கண்களை குருடாக்கும் ஆவிகள், அடுத்தது ஒரு ஆவியை குறித்து நம்ம பார்க்க போகிறோம், இரத்தத்தை உரியும் ஆவி. சில மாந்திரக காரியத்தை அனுப்புனா அந்த பிசாசு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரத்தத்தை உறிஞ்சிரும். சில பெண்களை பார்த்தீங்கன்னா 24 hours ப்ளீடிங்லேயே இருப்பாங்க. சிலருக்கு ப்ளீடிங் கூட வராது, ஆனால் அவங்க உடம்புலேருந்து ரத்தம் கம்மியாயிட்டே இருக்கும். ஒன்றும் புரியாது. 2 சாட்சியை நான் சொல்லணும்னு சொல்லி ஆசைப்படுகிறேன். என்னன்னா, இதே டெஷுவா விடுதலை பெருவிழாவில் ஒரு குறிப்பிட்ட சகோதரி ஜெபம் பண்ணுறாங்க. பார்க்கும்பொழுது அப்படியே ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. முதல் மாத டெஷுவா விடுதலை பெருவிழாவில் அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஜெபித்து விட்டு நான் சொன்னேன், உங்களுக்கு சுகமாயிரும் போங்க அப்படின்னு. அவங்க அடுத்த மாத டெஷுவா மீட்டிங்கில் அதே மாதிரி தான் வந்தாங்க, இன்னும் ரொம்ப பலவீனமாக வந்தாங்க. அப்பொழுதும் நான் ஜெபித்தேன், உண்மையை தான் சொல்கிறேன். அப்பொழுதும் நான் ஜெபித்தேன், நான் அனுப்பினேன் உங்களுக்கு சரியாயிருன்னு சொல்லி. அதுக்கும் அடுத்த மாத டெஷுவா விடுதலை பெருவிழாவில் அவங்கள பிடிச்சிட்டு வந்தாங்க, சுத்தமாக சரியில்லை. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் இந்த 3வது மாதத்தில் ரொம்ப பிளட்டு கம்மி ஆயிடுச்சு. இது ரத்தத்தை குடிக்கும் ஆவி. இது மந்திரவாதத்தினால ரத்தத்தை குடிக்கும் ஒரு வலு சர்ப்ப ஆவியாய் செயல்படும் தேவ பிள்ளைகளே. அப்போ அப்படி இருக்க சூழ்நிலையில் எனக்கு ஒன்றுமே புரியல. அப்போ ஒரு நிமிஷம் நான் உட்காந்து கண்ணை மூடிட்டேன். அவங்களுக்கு ஜெபிக்க ஆரம்பிக்கல, கண்ணை மூடிட்டேன். ஆண்டவரே 3 மாதமாக இவங்க இந்த கூட்டத்துக்கு வந்துட்டு இருக்கிறாங்களே, இப்படி நானும் ஜெபிச்சு அனுப்புகிறேன், இவங்களுக்கு சுகமே நடக்க மாட்டேங்குது, என்ன காரியம் எனக்கு நீர் வெளிப்படுத்த வேண்டும் தகப்பனேன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பாருங்க, அப்படி ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது என்ன நடந்துச்சுன்னா, ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காண்பித்தார். அந்த தரிசனத்திலே இந்த அம்மா வீட்டில் ஒரு பெரிய பாத்திர பெட்டி ஒன்று இருக்கிறது. அந்த பெட்டிக்கு கீழே மந்திரம் செய்து ஒரு காரியத்தை வச்சிருக்காங்க, இதை சொல்லியிருப்பான்னு சொல்லிட்டார். உடனே நான் சொன்னேன், உங்கள் வீட்டில் பாத்திர பெட்டி இருக்கான்னு கேட்டேன். உடனே அவங்க பையன் சொன்னா, ஆமாம் பாஸ்டர் எங்கள் வீட்டில் பெரிய பாத்திர பெட்டி இருக்குது சொல்லுங்க அப்படின்னா. உடனே நான் சொன்னேன், அந்த பாத்திர பெட்டிக்கு கீழே தான் அந்த மந்திரவாதம் இருக்கிறது. உடனே சொன்னாங்க, ஐயோ நீங்கள் உடனே அதை எடுக்க வேண்டும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் அப்படின்னாங்க. சரி, ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர் வைத்து ஜெபித்து அங்கே போய் எடுக்கும் பொழுது அந்த பாத்திர பெட்டியை நவுர்த்தும் பொழுது கீழே என்ன இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மஞ்சள்ல செய்வனை பண்ணி சகப்பு துணியினால கட்டி அங்கே வச்சிருக்கிறாங்க. அது எப்படி அவங்க வீட்டுக்குள்ளார வந்தது என்று சொல்லி அவர்களுக்கு தெரியவில்லை. உடனே அதை எடுத்து எரித்து அவர்களுக்கு டெலிவரன்ஸ்க்காக ஜெபித்த பிறகு என்ன நடந்தது தெரியுமா? இன்ஸ்டன்டா அவங்களுடைய உடல் சுகமாகி அவங்களுக்கு இரத்தம் மீண்டுமாய் உண்டாக்கப்பட்டது. பாருங்க, சில மனிதனுக்கு விரோதமாய் சில மந்திரவாத ஆவிகள் கட்டுக்கள் செயல்படும் பொழுது இந்த ஆவிகள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, சில பொருட்கள்ல உட்காந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க பாருங்க.
அது மாதிரி செயல்படும். எல்லா டெலிவரன்ஸும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு டெலிவரன்ஸும் வித்தியாசமாக ஆவியானவர் செயல்படுவார். இந்த டெலிவரன்ஸில் சும்மா பிசாச போனான்னு சும்மாலாம் போகாது. இதில் ப்ராஃபெட்டிக்கல் கிஃப்ட்டும் ஹீலிங் கிஃப்ட்டும் ரெவலேஷனும் இருந்து செயல்படணும். அப்போ தான் இது எல்லாமே நேர்த்தியும் கிரமமாய் நம்ம செய்ய முடியும் தேவ பிள்ளைகளே. ஆகையினால இப்படியாப்பட்ட ஆவிகளை குறித்து நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த இரத்தத்தை உரியும் ஆவி இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்படியாப்பட்ட பில்லி சூனியங்கள் ஒரு நபரை தாக்கும் பொழுது 24 hours அவங்களுக்கு ப்ளீடிங் இருந்துக்கிட்டே இருக்கும். நாள் கணக்கில் அந்த ப்ளீடிங் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்படியாப்பட்ட ஆவிகள் செயல்படுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆந்திராவில் ஒரு அம்மா நம்மளுடைய ஊழியத்தை பற்றி தெரிந்துக்கிட்டு, ஒரு அம்மாவுக்கு என்ன நடந்தது, 24 மணி நேரம் எத்தனையோ வருஷம் ப்ளீடிங் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. இன்னொரு அம்மா இந்த ஊழியத்தை பற்றி அவர்களுக்கு சொல்லி, நீங்கள் அவர்கிட்ட ஃபோன் அடித்து ஜெபம் பண்ணிக்குங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஃபோன் கால் வந்தது. அவர்களுக்காக நாங்கள் செபித்து, இது தண்ணி சேல் கிடையாது, ஆவியானவர் தூரத்தில் கிரியை செய்கிற ஆவியானவராக இருக்கிறார். ஆகையினால ஃபோன் வழியாக ஒரு ஜெபம், அவ்வளவுதான். ஜெபத்திலே அபிஷேகம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, அங்கே கிரியை செய்யும். அப்போ அப்படி ஜெபிக்கும் பொழுது என்ன நடந்தது, அந்த குறிப்பிட்ட தண்ணீரை கர்த்தர் தொட்டார், இயேசுவின் இரத்தமாய் மாற்றினார். அதை அவங்க குடிக்கும் பொழுது அன்றையிலிருந்து அவர்களுக்கு முற்றிலுமாய் அந்த குறிப்பிட்ட வியாதி, அந்த குறிப்பிட்ட பிசாசு அவர்களை விட்டு நீங்கி போனது. அவர்கள் பூரணமாய் சுகமாக்கப்பட்டார்கள். தேவ பிள்ளைகளே பாருங்க, இன்றைக்கு இரத்தத்தை குடிக்கும் ஆவிகளாய் அது செயல்படும். இந்த இரத்தத்தை குடிக்கும் ஆவி இன்னொரு புறத்தில் ஆண்களை மோதுமானால் ஒவ்வொரு நாள் இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா, அவங்க படுத்து தூங்கும் பொழுது அவங்க மேலே ஒரு பெண் ஆவி படுக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு விந்தணுக்கள் வெளியாகும். டெய்லி இது நடக்கும். இது நடக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்படியாப்பட்ட ஆவிகள் அவர்களுடைய சந்ததிக்கு விரோதமாய் நரம்புகளை தொட்டு இந்த குறிப்பிட்ட ஆண்களை என்ன பண்ணும் அப்படின்னா, இவங்களுக்கு எந்த மாதிரியான பலவீனங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விரைப்பு தன்மை இல்லாமல் அவங்களுக்கு ஆண்மை குறைவை கொடுத்துட்டு போயிடும், மலட்டு தன்மைகளை கொடுத்துரும். அப்போ இப்படியாப்பட்ட ஆவிகள் வித்தியாசமாய் செயல்படும். இப்படியாப்பட்ட ஆவியை குறித்து சொல்லும் பொழுது இன்னொரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு நினைவுபடுத்துகிறார். இது அந்தரங்க உறுப்பை தொடும் ஆவியாய் இது செயல்படும். இப்படியாப்பட்ட ஆவிகள் செயல்படும் பொழுது, மந்திரவாதம் பண்ணி இதை அனுப்பும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பைல்ஸை கொடுத்து இது அவங்களுக்கு 24 hours அங்கே பிளட் வர மாதிரி, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் பைல்ஸ் வியாதியை கொடுத்துரும். பைல்ஸ் வியாதியை கொடுக்கும் பொழுது எங்கே டாக்டர்ஸ்கிட்ட போனாலும் அது சுகப்படுத்த முடியாதபடிக்கு அந்த பலவீனம் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். மாத்திரை வழியாக சுகப்படுத்த முடியாது. சிலருக்கு மாத்திரை வழியாக சுகமாயிரும். அது நார்மலாக அவங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தின் மூலமாய் வந்த காரியமாக இருக்கும். இது பிசாசின் காரியமாக இருக்கிறதுனால இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பைல்ஸ் வியாதியை கொடுத்து இரத்த போக்கை உண்டாக்கும். தேவ பிள்ளைகளே, அப்போ இப்படியாப்பட்ட ஆவிகளெல்லாம் எப்படி துரத்துவது, இதை பற்றி தான் நம்ம நாளைக்கு ரொம்ப டீட்டெயிலாக நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். செல்ஃப் டெலிவரன்ஸை பற்றி நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். வீட்டில் நீங்கள் எப்படி ஜெபிக்கணும், உங்கள் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கணும், நீங்கள் எப்படி போராடி ஜெபிக்கணும், கர்த்தரோடு நீங்கள் எப்படி இசைந்து இருக்கணும், இப்படி ஆவிகளை எப்படி நம்ம மேற்கொள்வதற்கு பலன் வேணும். இதெல்லாம் வரும் நாட்களில் ரொம்ப இன்டெப்த்தாக நம்ம பார்க்க போகிறோம். தேவ பிள்ளைகளே, இன்னும் இந்த பிசாசு வேற விதமான வியாதி என்ன கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பௌத்திரம் அப்படின்ற வியாதியை கொடுக்கும். ஒரு முறை நான் இந்த குறிப்பிட்ட ஊழியத்திலே ஆரம்ப காலத்திலே கர்த்தர் எனக்கு இந்த கிருபைகளையும் வரங்களையும் கொடுத்திருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். திடீர்னு பேசுவார், நீ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஜெபம் பண்ணுவார். உடனே நான் கேட்பேன், என்ன ஆண்டவரை திடீர்னு போக சொல்கிறீங்களே? ஆண்டவர் சொல்லுவார், இல்லை நீ போ, இன்னைக்கு சிலருக்கு தேவைப்படுகிறார்கள், நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்லி. ஸ்டில் ஐ ஹேவ் வீடியோஸ் வித் மீ. என்கிட்ட எல்லாத்துக்கும் வீடியோஸ் இருக்குது. என்ன பண்ணுவேன், ஹாஸ்பிட்டலுக்கு அன்னைக்கு ஒரு நாள் போனேன். அப்போ போகும்பொழுது என்ன நடந்ததுன்னா, ஒரு அம்மா அவங்க ஹஸ்பண்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, இவருக்கு விரைவீக்கம் என்ற ஒரு வியாதி இருக்கிறது,
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அதுலேருந்து சீலும் இரத்தமும் துர்நாற்றமும் இருக்கிறது. அவர் அப்படியே மூடி வச்சிருக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாத அளவிற்கு அது மிக கொடூரமாய் இருந்தது. ஏதோ ஒரு சின்ன சொரைக்காவோட சைஸ் என்ன சைஸோ அந்த அளவுக்கு அந்த வியாதி வீக்கத்தோடு இருக்கிறது. அது இரத்தமும் சீலுமாய் வந்து கொண்டிருக்கிறது. இவர் செத்து போயிடுவாரேன்னு சொல்லி அழுதாங்க. நான் சொன்னேன், கவலைப்படாதீங்க. அவங்க யார்? அவங்க தேவனை பற்றி அறியாத ஒரு சகோதரி. ஆனால் தேவன் அவர்களை அறிந்திருந்தார். அதனால தான் வேலைக்காரர்களை அவர் அடிக்கடி வேலை செய்வதற்கு அனுப்புவார். நீ போய் அங்கே போய் வேலை செஞ்சுட்டு வா, இது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை, அவ்வளவுதான். இதை வைத்து நானோ என்னுடைய ஊழியமோ நாங்கள் மேட்டிமைப்படுத்துவதற்காக இந்த செய்தி கிடையாது. இந்த ஆவிகளாம் எப்படி செயல்படும் என்பதற்காக தான் இந்த செய்தி இருக்கிறது. ஏனால் நிறைய கிறிஸ்தவர்கள் ஊழியம் செய்கிறார்கள், இதை குறித்தெல்லாம் தெரியவில்லை. ஆகையினால் இதை குறித்து ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஊழியத்திலே நடந்ததை வைத்தே நான் இந்த செய்தியை கொடுக்கிறேன் தேவ பிள்ளைகளே. அப்போ என்ன நடந்துச்சு? நான் அவரை தொடக்கூட இல்லை. ஆண்டவர் சொன்னார், நீ தொட வேண்டாம், உன்னுடைய நிழலை காண்பி. அல்லேலூயா. பேதுருவுடைய நிழல் பட்டு சுகமான சாட்சியை நான் அடிக்கடி வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது அது என்னுடைய இருதயத்தை பிளந்து இருக்கிறது. ரொம்ப நான் அதை ரசித்து வாசிப்பேன். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், இப்பொழுது பேதுருவோடு இருந்த தேவன் நான் உன்னோட கூட இருக்கிறேன், உன்னுடைய நிழலை காண்பி. அவரை நான் தொடலை. அந்த குறிப்பிட்ட விரை வீக்கம் அந்த இடத்துல அப்படியே கையை நீட்டினேன். என்னுடைய ஷேடோ தான் அங்கே பட்டுச்சு. அருண் என்ற நபர் என்னோட கூட வந்தார். அவர் வரும்பொழுது அவர் ஆச்சரியமாய் பார்த்து கொண்டு இருந்தார். என்னுடைய ஷேடோ அங்கே பட்ட பிறகு அங்கே அவங்களுக்காக நான் செபித்து வந்தேன். இயேசுவின் நாமத்தினால் இந்த இரவு நேரத்திலே ஒரு சுகம் உண்டாக கடவுது, இயேசுவின் இரத்தத்தினால் இந்த சுகம் உண்டாகட்டும் என்று சொல்லி நான் செபித்து கடந்து வந்தேன் தேவ பிள்ளைகளே. அவ்வளவுதான். என் ஃபோன் நம்பரை வாங்கி கொண்டாங்க. காலையில் 8 மணிக்கு அந்த அம்மா அழுதுகிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க. ஐயா, நீ யாரு? எங்கேருந்து வந்த? நீ எதுக்கு நேத்தி வந்த? என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துடுச்சுன்னு சொல்லி அழுதாங்க. நான் பயந்தே போயிட்டேன். ஏன் இந்த அம்மா இப்படி அழுகுறாங்க, என்னாச்சுமான்னு கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, ஒரு அதிசயம் நடந்தது. காலையில் அந்த ஐயாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக அவங்க எந்திரிச்சு அந்த இடத்துல துடைக்கணும் இல்லையா, அதை துடைக்கணும்னு சொல்லி திறந்தா எல்லாம் உடைந்து சீல்கள் ரத்தம் எல்லாம் வெளியே வந்து முற்றிலுமாய் சுகமாகி அந்த உறுப்பே சாதாரண உறுப்பாய் மாறிவிட்டது அப்படின்னு சொல்லி கதறி அழுதார்கள். இயேசு நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவராய் இருக்கிறார். சொல்லுங்க, நம்முடைய இயேசு மாறாதவர். நிச்சயமாய் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இப்படியாப்பட்ட வியாதிகள், இப்படியாப்பட்ட பலவீனங்கள், இப்படியாப்பட்ட சுகவீனங்கள் இருக்குமானால் இந்த மாலை வேளையிலே ஆண்டவர் உங்களை சுகப்படுத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இரத்தத்தை தொடும் ஆவியை குறித்து நம்ம பார்த்தோம். அடுத்தது கால்களை முடக்கும் ஆவி. இந்த கால்களை முடக்கும் ஆவி அது ஒரு வித்தியாசமான ஆவியாய் செயல்படும் தேவ பிள்ளைகளே. இதை பற்றி ரொம்ப இன்டெப்த்தாலாம் எடுக்கணும்னா ரொம்ப இன்டெப்த்தாக எடுக்க வேண்டிய சூழ்நிலை. 2 விதமான சாட்சிகளை நான் உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். இது எப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட சகோதரி இந்த ஊழியத்திற்கு ஜெபிப்பதற்காக அவர்கள் கடந்து வந்தார்கள். அவங்களுக்கு ஒரு பில்லி சூனிய கட்டு. அப்போது பிசாசு வெளிப்பட்டு அது என்ன சொன்னிச்சு, இன்னமே இங்கே இவளை நான் வர விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை வீட்டுக்கு அழைச்சிட்டு போன உடனே அந்த பிசாசு மந்திரவாதிகிட்ட போய் சொல்லியிருக்கும் போல இருக்கு. உடனே வேற ஒரு மந்திரவாதங்களை அங்கே செய்து முடக்குவாதத்தை அந்த அம்மாவுக்கு செஞ்சு வச்சுட்டாங்க. ரொம்ப டேஞ்சரஸான ஒரு கிரியையாய் அங்கே செயல்பட்டதை நான் பார்த்தேன். இன்னொரு காரியத்தை நான் சொல்கிறேன். இந்த ஊழியத்தில் பார்த்தது என்ன அப்படின்னா, குறிப்பிட்ட ஒரு வீட்டில் ஒரு நல்ல வாலிபன், அவன் ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கிறான். அவன் என்ன பண்ணிட்டான், நான் ஸ்கூலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி, அதாவது சாத்தான் சபையின் காரியங்களை எல்லாம் பார்த்து சாத்தானுக்கு தன்னுடைய இரத்தத்தை எல்லாம் ஒப்பு கொடுத்து சாத்தானுக்கு கடிதமெல்லாம் எழுதி நிறைய காரியங்கள், அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பான ஒற்றைக்கண் கிரியைகள் எல்லாம் அவனை செய்து அவன் சாத்தானோட ஐக்கியப்படும் பொழுது அவன் ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய இரத்தத்தை கொடுத்த பிறகு
பிசாசு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அவனுடைய கால்களை முடக்கி போட்டு ஸ்கூலுக்கே போக முடியாதபடிக்கு கிரியை செஞ்சிருச்சு. கடைசியாக இன்னொரு வியாதி என்ன பிசாசு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முடிகளை கொட்ட வைக்கும். சில மாந்திரிக கிரியைகள் மந்திரவாதம் செய்து அனுப்பும் பொழுது அவங்கள அறியாமலே நிறைய முடிகள் உதிர்ந்து கொண்டே இருக்கும். தலை நல்லா தான் இருந்தது, என் வீட்டில் யாரும் சொட்டை இல்லை, ஆனால் என் தலை சொட்டை தலையாக மாறிக்கிட்டே இருக்குது. அது ஜெனட்டிக்கலாக இல்லாமல் திடீர்னு இவங்களுடைய தலையிலேருந்து நிறையா முடி கொட்டிக்கிட்டே இருக்கும். இப்படியாப்பட்ட ஆவிகள் பில்லி சூனிய ஆவிகளாய் இப்படியாப்பட்ட முடி உதிரும் பலவீனங்களை உண்டாக்குகிற கிரியையாய் செயல்படும் தேவ பிள்ளைகளே. கடைசியாக கேன்சரை உண்டாக்கும் ஆவிகள். இப்போ அந்த கேன்சரை உண்டாக்கும் ஆவிகளில் நிறையா காரியத்தை நான் சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட ஆலய ஆராதனைக்கு புதிதாக திருமணமான சகோதரி வந்தார்கள். அவர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது அவர்களுக்குள்ளாக கேன்சர் சம்பந்தமான வியாதிகள் இருந்து அவர்கள் சுகம் பெற்று வருகிறார்கள். மீண்டுமாய் அந்த வியாதி வந்துடுச்சுன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். அப்போது ஒரு வலு சர்ப்ப ஆவி சொல்லுது, நான் அவங்களுக்குள்ளார இருந்து நான் தான் அவங்களுக்கு இந்த கேன்சர் சம்பந்தமான வியாதியை கொடுத்தேன், என்னை ஏவல் பண்ணி அனுப்புனாங்க அப்படின்னு சொன்னிச்சு. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நிறைய காரியங்களை நாம் தெரிந்து கொண்டோம். விதவிதமான வியாதிகளை மாந்திரிகத்தின் மூலமாய் பிசாசுகள் வியாதிகளை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாய் கொடுக்க முடியும். ஆகையினால இப்படியாப்பட்ட ஆவிகளை நாம் எதிர்த்து நிற்கிறவர்களாய், நாம் பலன் பெற்று கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் இந்த செய்தியுடைய முடிவில் நம்ம கடந்து வந்துட்டோம் தேவ பிள்ளைகளே. யோபு உத்தமனாய் அவர் அழுது புலம்பி கர்த்தரிடத்திலே ஐக்கியப்பட்டு அந்த வியாதிகள் வந்த சூழ்நிலையிலும் யோபு தேவனை மறுதலிக்கவில்லை. சில கிறிஸ்தவர்களுக்கு வியாதி வரும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, ஏன் ஆண்டவர் என்ன கைவிட்டாரு, ஏன் ஆண்டவர் என்ன பார்க்க மாட்டேங்கிறாரு, என்னுடைய ஜபத்தை ஏன் அவர் கேட்க மாட்டேங்கிறாரு, அப்படியெல்லாம் கேள்வி கேட்பாங்க. ஆனா யோபு ஐயா அப்படியெல்லாம் கேள்வி கேட்கவில்லை. எல்லாவற்றிற்கும் ஸ்தோத்திரம் செய்து அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். கர்த்தருடைய வல்லமை இரட்டத்தனையாய் இறங்கி அவரை இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தது. இன்றைக்கு நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் இந்த நிமிஷத்தில் என்னோட சேர்ந்து ஜெபிக்க போகிறீங்க. இப்போ உங்கள் வீட்டில் கர்த்தருடைய வல்லமை இறங்க போகிறது, கர்த்தருடைய அபிஷேகம் இறங்க போகிறது. என்ன விதமான வியாதிகளாய் இருந்தாலும் இன்றைக்கு அந்த வியாதியை அவர் சுகப்படுத்த போகிறார். இப்போ கண்ணை மூடி தீவிரமாய் ஜெபியுங்கள். கர்த்தாவே, என்னுடைய வியாதி சரும சம்பந்தமான பிரச்சனைகள், ஆமாம் கிட்னி சம்பந்தமான வியாதிகள், அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்குமானா இன்னைக்கு இரவு நேரம் வந்துடும் சொல்லி ஜெபமுங்க. இன்னைக்கு இரவு நேரம் எனக்கு வரணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபமுங்க. இன்றைக்கு உங்களுக்கு என்னென்ன வியாதிகள் இருந்தாலும், கேன்சர் சம்பந்தமான வியாதிகளாக இருந்தாலும் சரி, இல்லை எப்படியாப்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து போட அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இப்போ நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். இயேசுவே, இப்போ ஒவ்வொரு வியாதியும் கர்த்தர் தீர்க்க தரிசனமாக இப்போ நம்ம சொல்ல போகிறார். அவ்வளோதான், தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் சொல்லி விடுதலை ஆக்க போகிறார். எல்லா வியாதி இன்னைக்கு ஸ்பெஷலாக வியாதிக்காக ஆவியானவர் என்னை ஜெபிக்க சொல்கிறார். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். என்னென்ன வியாதி இருக்கிறதோ அந்த வியாதியை இயேசுவின் நாமத்தினாலே என்னை விட்டு நீ போ அப்படின்னு சொல்லி நீங்கள் கட்டளை கொடுக்க போகிறீங்க. யார் யார் வீட்டில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும், எந்தெந்த மாந்திரிக கிரியைகள்னால உங்களுக்கு பிரச்சனைகள் வந்திருந்தாலும், இப்பொழுது அந்தந்த வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால இப்பொழுது சுகமாக போகிறது. நாம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். எல்லா கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றி
நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை இப்பொழுதே ஆண்டவரே ராஜா ஒவ்வொருவர் மீதும் இறங்கட்டும். இந்த நல்ல மாலை வேளையிலே கர்த்தராகிய தேவன் நீர் எங்கள் மத்தியிலே இறங்கி அசைவாடி கொண்டிருக்கிறீர் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ராஜா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். யார் யாரெல்லாம் கொடிய வியாதிகளோடு வேதனையோடு மந்திர கட்டோடு ஆண்டவரே இருக்கிறார்களோ இப்பொழுது அவர்களை இயேசுவின் நாமத்தினாலே நீ தொடுவீராக. ஒரு வல்லமையின் அக்கினி, ஒரு வல்லமையின் அக்கினி இப்பொழுது அவர்களை தொடட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆவியானவருடைய வல்லமையின் அக்கினி இயேசுவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால இப்பொழுதே அவர்களை தொடட்டும் இயேசுவின் நாமத்தினால. இயேசுவே இப்பொழுதே தகப்பனே ராஜா ஒரு வல்லமை இறங்கட்டும் சொல்லி ஜெபிங்க. எல்லாரும் ஜெபிங்க, வாய்களை திறந்து ஜெபிங்க. இயேசு கிறிஸ்து என்னும் மேலான நாமத்தினால ஆண்டவரே இப்பொழுது என்னென்ன வியாதிகளாய் இருந்தாலும் இப்பொழுது அது நீங்கட்டும். Right now in the name of Jesus, right now in the name of Jesus. ஆண்டவர் ஒரு காரியத்தை என்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். Thank you Holy Spirit. யாரோ ஒருவர் இந்த கூடுகையில சுகர் வியாதிக்காக நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு இரவு நேரத்தில் ஆண்டவர் முற்றிலுமாய் வேரோடு பிடுங்குவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்க ஒரு பெண்ணாய் இருக்கிறீர்கள், நீங்க ஒரு வயதானவங்க, நீங்க ரொம்ப வேதனையோட ஜெபிச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு உதவி செய்வதற்கு சரியான நபர்கள் இல்லை என்பதை கர்த்தர் எனக்கு தெளிவுபடுத்துகிறார். ரைட் நவ ஐ கமாண்ட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். இந்த பொல்லாத சுகர் என்ற பலவீனங்கள் இப்பொழுதே நீங்கி அவர்களுக்கு சுகமாகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ரைட் நவ இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த சுகத்தை கொடுப்பீராக என்று சொல்லி நான் கட்டளை கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் அப்பா ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. ஆண்டவரே முதுகு தண்டெலும்பிலிருந்து ஒரு வலு சர்ப்பம் ஒன்று வெளியாகி கொண்டிருக்கிறது. நசரேனாகிய இயேசு எனும் நாமத்தினாலே அப்படிப்பட்ட ஆவிகள் இன்றோட எரிஞ்சி வெளியே போ இயேசுவின் நாமத்தினாலே. அந்த முதுகு தண்டெலும்புல அந்த போனை தொட்டு வைத்திருக்கிற அந்த கிரியை இப்பொழுது எரிந்து கொண்டிருக்கிறது. அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. கர்ப்ப பையை தொட்டு வைத்திருக்கிற பொல்லாத அசுத்த ஆவி இப்பொழுதே நசரேனாகிய இயேசு எனும் நாமத்தினாலே அந்த கர்ப்ப பையை விட்டு இயேசு எனும் நாமத்தினாலே இப்பொழுது எரிஞ்சி வெளியாகு என்று சொல்லி நான் கட்டளை கொடுக்கிறேன். கர்ப்பப்பையில இயேசுவின் இரத்தம் இப்பொழுதே பூசப்படட்டும், 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 பூசப்படட்டும். யார் யாருடைய வயிற்றிலே ஆண்டவரே வியாதிக்குரிய வித்துக்கள் இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தினாலே அப்படியாப்பட்ட வியாதிக்குரிய வித்துக்கள் எரிஞ்சு வெளியே வரட்டும் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு எனும் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே நரம்புல இருக்கிற வித்துக்கள், எலும்புல இருக்கிற வித்துக்கள், தொண்டையில இருக்கிற வித்துக்கள், நெஞ்சில இருக்கிற வித்துக்கள் எல்லாம் எரிஞ்சு வெளியாகு இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுதே அது செயலிழந்து கொண்டு இருக்கிற தயவுக்காக தொண்டையை பிடித்து கொண்டிருக்கிற அசுத்த ஆவி, தொண்டையில தைராய்டு கிளான்ஸை பிடிச்சு வச்சிருக்கிற கிரியைகள் எரிஞ்சு நிர்மூலமாக இப்பொழுதே ஆண்டவரே அந்த யூட்ரஸ்க்காக நான் ஜெபிக்கிறேன். அந்த யூட்ரஸ்ல தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். யூட்ரஸ்ல இருக்க கட்டிகளை இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் இரத்தத்தினால் இன்றைக்கு கட்டிகளை நீர் பிடுங்கி போடுகிறீர். இன்றைக்கு கட்டிகள் கரைந்து போகிறது. ரைட் நவ எந்த யூட்ரஸ்ல ஆண்டவரே அந்த கட்டி இருக்குதோ இயேசுவின் நாமத்தினாலே வேரோடு பிடுங்கி நீர் இப்பொழுது சுகமாக்கி கொண்டிருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே ராஜா. கண் எரிச்சலோடு, கண் மங்குன பார்வையோடு இருக்கிற நபர்களுக்கு கர்த்தருடைய வல்லமை இறங்கி கிரியை செய்யட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன். இப்பொழுதே கேன்சர் என்ற பொல்லாத வியாதிக்காக நான் ஜெபிக்கிறேன். யார் யாரெல்லாம் ஆண்டவரே ராஜா இப்படியாப்பட்ட கேன்சரோடு இருக்கிறார்களோ, கணையத்தில் கேன்சர், கர்ப்ப பையில கேன்சர், ஆண்டவரே ஆண்டவரே மார்பகத்தில் கேன்சர், ஆண்டவரே ராஜா ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, பைல் கேன்சர், ஆண்டவரே ராஜா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ராஜா, யூரினரி பிளாடர்ல இருக்கிற கேன்சர், மவுத் கேன்சர், த்ரோட் கேன்சர், ஆண்டவரே ஐ கேன்சர், ஆண்டவரே எல்லா கேன்சர்கள், என்னென்ன கேன்சர், பிளட் கேன்சரா இருந்தாலும் சரி, இயேசு என்னும் நாமத்தினாலே அந்த கேன்சர் ஆவிகளுக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். இன்றைக்கு
இன்றைக்கு யார் யாரெல்லாம் இப்படியாப்பட்ட பலவீனத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பலவீனத்தை இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே எடுத்து போடுவீராக. I command in the name of Jesus. அது ஒரு சுகத்தை இன்றைக்கு இந்த இரவு நேரத்தில் கொடுக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். ஒரு ஆவி ஒன்று வெளியாகி கொண்டிருக்கிறது. அலக்கழிக்கிற கிரியை நசரேயனாகிய இயேசு எனும் நாமத்தினாலே இப்பொழுதே நீ எரிந்து அந்த மனுஷனை விட்டு வெளியே போ. In the name of Jesus. ஆண்டவரே, கேன்சர் மூலமாக அந்த உடல்ல இருக்கிற வலிகள், அந்த குறிப்பிட்ட பார்ட்ல இருக்கிற வலிகள், எல்லா வலியையும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே இப்பொழுதே நீர் எடுத்து போட்டு சுகத்தை உண்டாக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ராஜா. அதற்காக கோடான கோடி நன்றி. கிருபையுள்ள கரத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவருடைய வல்லமை இப்பொழுதே இறங்கி கிரியை செய்யட்டும் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய அக்கினி இப்பொழுதே இறங்கி கிரியை செய்யட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. கிட்னி சம்பந்தமான வியாதிகள், கிட்னியில் யார் யார் ஸ்டோன்ஸோட பார்த்துட்டு இருக்காங்களோ இப்பொழுது இந்த இரவு நேரத்தில் நான் கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறேன். அந்த கிட்னியில் இருக்கிற வியாதி இயேசு என்னும் நாமத்தினாலே இப்பொழுதே அந்த கிட்னியில இருந்து கரைஞ்சி வெளியே வா. இயேசுவின் நாமத்தினால் அது எரிஞ்சு வெளியே வரட்டும். கிட்னியில் இருக்க வியாதிகளை நீர் எடுத்து போடும். ஒரு வல்லமை அந்த கிட்னியில இறங்கட்டும் சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ராஜா. யார் யார் கர்ப்பம் தரிக்க முடியாதபடிக்கு யார் யாரெல்லாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் மீது ஆண்டவரே ஒரு வல்லமை இறங்கட்டும் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் மீது ஒரு அக்கினி இறங்கட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன். அந்த கர்ப்பப்பையில கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். அந்த கர்ப்பப்பையில இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பூசப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கர்ப்பம் தரிக்காத அந்த கர்ப்பத்தில் இயேசுவின் இரத்தம் இப்பொழுதே தெளிக்கப்பட்டு இந்த மாதத்திலே அவர்கள் கர்ப்பம் தரிக்க இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. யாரோ ஒரு சகோதரி வெளி தேசத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வெளி தேசம் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, நீ அமெரிக்கா தேசத்திலிருந்து நீ பார்த்து கொண்டிருக்கிறாய். ரைட் நவ் உனக்கு ரொம்ப வருடமாய் உனக்கு குழந்தை இல்லாம இந்த நிகழ்ச்சியை நீ இப்ப பார்த்துட்டு இருக்கிற. ரைட் நவ் ஐ கமாண்ட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். ஹல்லேலூயா. அடிக்கடி உன்னுடைய வயிற்றிலே தொப்புளை சுற்றி ஒரு பலவீனம் இருக்கிறதை கர்த்தர் காண்பிக்கிறேன். அந்த தொப்புளுக்கு கீழே கூட அந்த கிரியைகள் சில நேரத்தில் செயல்படுவதை கர்த்தர் காண்பிக்கிறேன். அது எல்லாம் இயேசுவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் இன்றோட எரிஞ்சு வெளியாகி கொண்டிருக்கிறது. இப்பொழுது அது எரிஞ்சு வெளியாகி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு வெளிச்சம் அங்கே இறங்கி கொண்டிருக்கிற தயவுக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா ராஜா. உம்முடைய வல்லமையுள்ள கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். யார் எல்லாம் ஆண்டவரே குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிற தயவுக்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சரும நோய்கள், சோரியாசிஸ் போன்ற சரும நோய்கள், சருமத்தில் இருக்கிற அலர்ஜிகள் இயேசுவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் இப்பொழுதே என் தேவன் எடுத்து போட்டு சுகப்படுத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ராஜா. ஹல்லேலூயா. ஒரு நபர் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் இவர் ஜெபிக்கிறார். பிரஷருக்காக ஜெபிப்பாரோ இப்பொழுது பிரஷர் என்ற பலவீனம் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே இப்பொழுதே சுகமாகட்டும், சுகமாகட்டும். இந்த ஜெபிக்கிற நேரத்திலே காது வழியாய் வந்த ஆவிகள் இப்பொழுது அதே காது வழியாய் வெளியே சென்று கொண்டிருக்கிறதை கர்த்தர் காண்பிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அப்படிப்பட்ட ஆவிகள் இப்பொழுதே எரிஞ்சி நிர்மூலமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. Right now in the name of Jesus Christ. அடி வயிற்றை தொடுகிற கிரியைகள் எரிந்து கொண்டிருக்கிறது. அது செயலிழந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை அந்த அடி வயிற்றிலே கடந்து வந்து கொண்டிருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா ராஜா. கோடான கோடி நன்றி ஆண்டவரே ராஜா. கோடான கோடி நன்றி ஆண்டவரே ராஜா. அடிக்கடி ஒற்றை தலைவலிகளை உண்டாக்கி கொண்டிருக்கிற அந்தகார கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே எரிஞ்சு நிர்மூலமாகி சீர்குலைந்து செயலிழந்து போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, உம்முடைய காயப்பட்ட தழும்புகளினாலே நீர் ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா ராஜா. என் தேவன் நீர் அப்படி செய்கிற தயவுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி ஆண்டவரே ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கிரியை செய்யட்டும் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே இறங்கி கிரியை செய்யட்டும். ஒவ்வொரு வீட்டிலையும் இறங்கட்டும். ஒவ்வொரு வீட்டை சூழ்ந்து ஆண்டவரே தேவதூதர்கள் இறங்கட்டும்.
இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும் சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ராஜா. ஹல்லேலூயா. எல்லா லிவர் சம்பந்தமான வியாதிகள், லங் சம்பந்தமான வியாதிகள், ஆண்டவரே கிட்னி சம்பந்தமான வியாதிகள், ஹார்ட் பிளாக்ஸ், எல்லாம் நெஞ்சு எரிச்சல்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் என் கர்த்தர் எடுத்து போட்டு ஆவியானவருடைய வல்லமை இரட்டத்தனையாய் இறங்கி ஒவ்வொரு மனிதன் மீது, ஒவ்வொரு மனுஷி மீது இப்பொழுது இறங்கட்டும். சகல சபிக்கப்பட்ட ஆவிகள், ஆண்டவரே சொல்லப்படாத ஆவிகள், எல்லா கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே இரத்தத்தை தொடுகிற கிரியைகள், ப்ளீடிங்கை கொடுக்கிற கிரியைகள் எல்லாம் எரிஞ்சு நிர்மூலமாக இப்பொழுதே எரிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே எரிக்கப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். யார் யாரெல்லாம் கரங்களிலே தண்ணீரை வைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த தண்ணீரை இயேசுவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தமாய் அக்னியாய் என் தேவன் மாற்றி அந்த பரிசுத்த இரத்தத்தை பருகும் பொழுதே இப்பொழுது நசரேயனாகிய இயேசு என்னும் நாமத்தினாலே ஆண்டவரே அந்த பலவீனம் நீங்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே கரங்கள்ல இருக்கிற தண்ணீரை இயேசுவின் இரத்தமாய் அக்னியாய் மாற்றும். அந்த தண்ணீரை குடிக்கும் பொழுது அந்த பலவீனங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே ராஜா. அந்த தண்ணீரை இயேசுவின் இரத்தமாய் அக்னியாய் மாற்றுவீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ராஜா. எல்லா ஜாயிண்ட் பெயின்ஸ், ஆண்டவரே முழங்கால் வலிகள், எலும்பு வலிகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ஆவியானவருடைய வல்லமை இரட்டத்தனையாய் இறங்கி கிரியை செய்யட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன். இன்றைக்கு என் தேவனீர் அப்படி செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை வாங்கி கொடும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்தை நடத்தி கொடும், குடும்பத்தில் பிரிஞ்சு இருக்கிறவர்கள் ஒன்று சேர கர்த்தர் நீர் கிருபை செய்யும். ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரே தொடுவீராக. ஆண்டவரே சில ஊழியக்காரர் கூட ஆண்டவரே இந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே ஒரு பெரிய பாதிப்போடு அவர் பார்த்து கொண்டு இருக்கிறத கர்த்தர் காண்பிக்கிறீர். இன்றைக்கு கர்த்தர் இந்த இரவு நேரத்தில் அவரை நீ தொடுற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ராஜா ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ராஜா ஹல்லேலூயா. அடிக்கடி கால்களிலே உங்களுக்கு பலவீனம் வருகிறதை கர்த்தர் காண்பிக்கிறார். அந்த பலவீனம் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு விலகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அடிக்கடி ஆண்டவரே ஒரு நெஞ்சு எரிச்சல் போல இருக்கிற நெஞ்சு எரிச்சல்கள் இயேசுவின் நாமத்தினாலே அது நீங்கி போகட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். எல்லா கிரியைகளையும் கட்டுகிறோம். இந்த இரவு நேரத்தில் எங்க எல்லாருடைய வீட்டிலையும் ஆண்டவரே ஒரு பெரிய விடுதலையை நீர் கொடுத்து கொண்டிருக்கிற தயவுக்காக கொடான கோடி நன்றி. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன். இன்றைக்கு எங்களுடைய ஜெபத்தை கேட்ட தயவுக்காக உமக்கு கோடி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் திருப்பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. உங்களுடைய சாட்சிகளை நீங்கள் எங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளலாம். நல்லா தெரிஞ்சுக்குங்க, எப்படியாப்பட்ட நோய்களோடு இந்த கேமராவுக்கு முன்னாடி, உங்களுடைய ஃபோனுக்கு முன்னாடி நீங்கள் அமர்ந்திருக்கிறீங்களோ எல்லா நோய்களையும் சுகமாக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நிறைய பேர் நிறைய சாட்சிகளை சொல்லி பகிர்ந்து வருகிறார்கள். உங்களுடைய சுகமான சாட்சியை நீங்கள் எங்களுடைய ஆலயத்திற்கு கடந்து வந்து சாட்சிகளை பகிரலாம். இந்த ஊழியத்தை பற்றி அநேகருக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். எங்களுடைய வீடியோக்களை நீங்கள் அநேகருக்கு ஃபார்வர்ட் செய்யலாம். டெலிவரன்ஸ் சம்பந்தமான செய்திகளை நீங்கள் பார்ப்பதற்கு என்னுடைய சேனல் பேஜில் கீழே பிளேலிஸ்டில் டெலிவரன்ஸ் சம்பந்தமான செய்திகள் உண்டு. அது மாத்திரமல்ல, நிறைய சாட்சிகளை இவர் சொல்லிட்டு இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் டெஸ்டிமோனிஸை கூட எங்களுடைய சேனல் மெயின் பேஜில் கீழே பிளேலிஸ்டில் நீங்கள் போய் பார்க்கும் பொழுது நீங்கள் அநேக சாட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். இந்த சாட்சிகள்லாம் எதற்காக என்று சொல்லி பார்க்கும் பொழுது உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே விசுவாசிக்க வைப்பதற்காக மாத்திரமே. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய கரத்தில் இருக்கிற அந்த தண்ணீரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இயேசுவின் இரத்தமாய் அவர் மாற்றிவிட்டார். விசுவாசியுங்கள். அபிஷேகத்தின் வார்த்தை வழியாய் அந்த தண்ணீர் இயேசுவின் இரத்தமாய் மாற்றப்பட்டு விட்டது. தேவ பிள்ளைகளே,
இன்றைக்கு உங்களுக்காக தொடர்ந்து எங்களுடைய ஜெபத்திலே நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளைய தினத்திலே நான் உங்களை சந்திக்க ஆயத்தமாய் இருக்கிறேன். உங்களிடத்திலிருந்து இப்பொழுது விடை பெறுகிறேன். அதுவரையும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கிரியை செய்வராக. God bless you all.